ப்ரோ ஹாப்பி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ் ப்ரோ. ஆட்ரா மச்சான் என்ன நானும் எங்கடா தெரியுதுங்க இது தெரியுது ப்ரோ நாங்க ஒரு தடவை போட்டு பார்க்குறோம் ப்ரோ. கிளைமேட் நல்லா இருக்குல்ல? ஏய் கிளைமேட் ஹாப்பி கிறிஸ்மஸ் ப்ரோ. பாய் ப்ரோ. மச்சான் அது ரைடே இல்ல. இப்பதானே ரெடி பண்றானுங்கடா. அங்க பாருடா மேல நிக்கிறாங்க பாரு ஆளு. ஊஞ்சல் நினைக்கிறேன். தெர்றாங்களா ஆள் தெர்றாங்க. மச்சான் எங்கடா அது ஊஞ்சல் கூட இல்லடா. சும்மா பேருக்கு ரெடி பண்றானுங்கடா. டேய் வெல்டிங் அடிக்கிறானுங்கடா. அதுதான் சொன்னேன். எதுடா போட்டு சின்ன பசங்க ரைடா. உனக்கு ஏத்த ரைடு போ. ஹாய் ஃபோக்ஸ். மச்சான் நீ மூஞ்ச மறைச்சிட்டு இருக்க. ஃபைனலி நாங்க வண்டலா வந்துட்டோம். சென்னை வண்டலாக்கு. சென்னை இல்லை செங்கல்பட்டு. சரி செங்கல்பட்டு வண்டலாக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த vlog ஃபுல்லாக வண்டலாவை கவர் பண்ண போகிறோம். வாங்க போவோம். வாங்க போவோம். வாங்க போவோம். என்ன டைம் மச்சான்? நேரம் இல்ல அப்படி இல்ல. எத்தனை மணி பிளான் பண்ணோம்? வண்டலா வந்துட்டோம். வந்ததே பெரிய விஷயம் இல்லையா? அடுத்த ரைடு போக போறோம் அவ்வளவுதான். ஓ அந்த வீடியோவா? நாங்க வந்துட்டோம். ஃப்ரீ ஃபால் தானே அது? ஆமா மச்சான். ஏய் வாங்க வாங்க வாங்க. ஏய் வாடா போலாம். மச்சான் எனக்கு தெரிஞ்சு அது அக்கா கிட்ட குத்தா ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? ஐஸ்கிரீமா? ஃபர்ஸ்ட் போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? லாக்கர்ல வைக்க போறோம் எல்லாத்தையும். மச்சான் அந்த கேமை காட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன வயசில் வந்து போவோம் கிஸ்கிந்தா குயின்ஸ்லாண்ட் அதெல்லாம். அப்போ என்ன ஆகும்னா கிஸ்கிந்தாவோட அமௌண்ட்டே 300 ரூபா தான். ஆனால் அந்த கேமுக்கு நாங்கள் லோஸ் பண்ண அமௌண்ட் 500 ரூபா. ஜெயிக்கவே முடியாது. ஓ எப்படி பயங்கரமா பின்னாடி ஒருத்தர் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அது அந்த 300 ரூபாவே பிச்சை எடுத்தோம். இப்போ எடுத்துக்கோ ஃபோன். ஃபோக்ஸ் கட். நாங்கள் இப்போ லாக்கர் ரூமில் இருக்கோம். லாக்கர் வாங்கிட்டோம். இதான் எங்கள் லாக்கர். மச்சான் அந்த லாக்கர் கொடுத்த அந்த வாட்ச் காட்டுங்க. செமையா இருக்குல்ல? ஆரஞ்சஸ். மச்சான் வண்டி சாவி இந்தா. என் ஹெட்ஃபோனு நல்லா வச்சிருங்க. வண்டி சாவி தோல்ச்சே. ஏய் ஒருடி தான் பாறா வண்டி சாவி வச்சிட்டீங்களா? சாந்த அளவுக்கு இல்ல. சரி ஓகே. சாந்தோர் ரோஸ். மச்சான் லாக் ஆயிச்சா பாரு. வாவ் செம்ம டெக்னாலஜில. ஆனா வாட்ச் நைஸா வாங்கி போட்டுருந்தான் பாத்தியா? நான் அவன் பேசுன பேர் இந்த ஒன்று பண்ணல. அது இல்ல அது பாத்துட்டு சூப்பர். அது வந்து ஒருத்தவங்க வந்து பேசும்போது எனக்கு குடிச்சிட்டு போகும்போது பொண்ணுங்கலாம் வந்துட்டு கையை பிடிச்சிருப்பாங்க, சரக்கு அடிப்பாங்க அப்படின்னு பேர். சரக்கு அடிப்பாங்களா அப்படி ரியாக்ஷன் பொண்ணுங்க சரக்கு அடிப்பாங்களா? அந்த ரியாக்ஷன் அந்த அது மாதிரி. என்னடா ரெஸ்ட் ரூம் போட மாட்டான். ரெஸ்ட் ரூம் என்னடா போயிட்டு வந்தா? என்னடா அவன்டா எதுக்குடா உனக்கு இப்ப ரெஸ்ட் ரூம்? ஏய் மேல போம்போது அப்படி போடா. ரெண்டு பேரும் போய்ட்டானுங்க. நம்ம தான் எனக்கு வரலடா. சரி நாங்க போறோம். எங்க வந்து கண்டுபிடி. மச்சான் டாஸ்க் போய்தான். ஐஸ் பாய் டாஸ்க் கண்டுபிடி. அதாச்சும் ஒழுங்கா பண்றியா பாப்போம். அவன் ஈஸியா தெரிஞ்சிருவான். அவன் பார்த்து ஓடிடலாம். ஃபோக்ஸ் யாராவது இந்த மாதிரி இடங்களுக்கு பார்ட்டி வேர் ஷர்ட் போட்டு வந்து பார்த்துருக்கீங்களா? எங்க கேங்ல ஒருத்தர் வந்திருக்கா. ஒருத்தர் இருக்கான். நாங்க காட்டுறோம் பாருங்க. மச்சான் பயங்கரமா நினைக்கிறேன் ஒரு போட்டோ. ஆனா உங்களுக்கு ஒரு டாஸ்க். அவனை பார்த்து நீங்க சிரிக்க கூடாது. சிரிச்சு நீங்க தோத்துட்டீங்க. பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். ஆனா மச்சான் பயங்கரமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்பதானே கட்டுறாங்க. அதை பாரு ஆள் இருக்கானுங்கடா. ஆனா அந்த அந்த என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு மேனேஜர். அவனை ஃப்ரேம் உள்ள வர சொல்றா. இப்போ பேசுதுண்ணா.
அவனை பேசுன்னு சொன்னா வராது. சும்மா அவன் டோலிஸை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ரெக்கார்டு ஆஃப்ல இருந்துச்சுன்னா அவன் இஷ்டத்துக்கு காமெடி பண்ணுவான். ஆன் பண்ணிட்டு பேசுறா அப்படின்னா பேச மாட்டான். அவனுக்கு அப்பதான் இன்ட்ரோவர்ட்டு அந்த சைட் இப்போ எல்லாமே காட்டுவான் அவன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ரைட் போக போகிறோம்? எதில் கூட்டம் கம்மியாக இருக்கோ அதில் ஏறுவோமா? வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரைடு ஏறிடுவோம். போனதுமே ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க, அதுக்கு போகலாம். டான்ஜோரா மச்சான். இதுடா ரோலர் கோஸ்டர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் என்னமோ சொன்னானுங்களே, என்னது மச்சான்? லார்ஜஸ்ட். அப்புறம் ஏதோ இன்வெர்டர் ரோலர் கோஸ்டர். இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலடா. டேய், உண்மையாவே அவனை டாஸ்க் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. நில்றா, அவனை தேட முடியாதுடா. அப்புறம் இங்க வந்தா உங்களுக்கு போவோம். உட்கார்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைடு போக போறோம். ஃபர்ஸ்ட் ரைடு எது போகலாம்? டான்ஜோரா போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அது என்ன? அதான் மச்சான் டான்ஜோரா. ஹைட் கம்மியா இருக்கு மச்சான். ஃபர்ஸ்ட் நீ போ. இப்போ சொல்லு மச்சான். முன்னாடி போறோம், நம்ம ஃப்ரண்ட்ல நம்ம தான் நிக்கிறோம் மச்சான். இதுக்கு எவ்வளவு கூட்டம் நிக்குது, அதுக்கு எவ்வளவு கூட்டம் தெரியலையே. சரி ப்ரோ. ப்ரோ கே ப்ரோ, நான் இங்க நிக்கிறேன் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? குழந்தைங்க ரைட்லாம் எதுக்கு ப்ரோ? வாங்க ப்ரோ. குழந்தை தான்டா. அதுதான் வேணும். விட்டா குழந்தை குடுத்துருவாடா நீ. கட் பண்ணுறோம். போடுவேண்டா மச்சான். அது ஸ்பின்னு. இது முடிச்சுட்டு அது போறோம். அது செம்மையா இல்ல? ஓகே செல்லம். ஓகேடா செல்லம். ஃபர்ஸ்ட் டான்ஜோரா போறோம். ஓகே ஃபோக்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ டான்ஜோரா போறோம். மச்சான் ஹாய் கிடின்னு சொல்ல தெரியுமா? நீ நான் சொல்றதை கேளுங்கடா. ஃபர்ஸ்ட் டான்ஜோரா போறோம். அடுத்து வந்து அது பேர் என்ன, ஸ்பின் மில் போறோம். அடுத்து இது போறோம். வேற மச்சான் 3 தான் பெருசா இருக்கா? இது கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு மச்சான். அது குழந்தைங்க ரைட்ரா. இல்ல பெரிய பசங்க தான் தெரியல. வா பாப்போம். நான் சொல்ல ஒருத்தன் ஜிகி ஜிகி செட். ஜிகி செட் வந்துருவாப்படா மச்சான். திருப்பி எடு. பேக் கேமரா. மச்சான் வந்து ரைடுக்கு வரல, ஸ்விமிங் பூலுக்கு வரல. செலிபிரிட்டிடா, என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவாங்களே, அதுக்கு மட்டும் தான் ஒரு வந்திருக்காங்க. டாஸ்க்டா சொன்ன டாஸ்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. விபின்றனால எனக்கு இந்த காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க. டேய் இதுல என்னடா இருக்கு? என்னடா இருக்கு இதெல்லாம் மச்சான்? அங்க பாரு, முன்னாடி பாரு, முன்னாடி பாரு. அந்த ட்ரெயின்ல கூட்டு போன்னு சொல்லுவா. மச்சான் பயங்கரமா இருக்குடா. ஐயோ போயே தீர்றோம். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல மச்சான். அங்கே பேர் மச்சான் அங்க போணும்டா. செங்குத்தா நீ பண்ணி வச்சிருக்கா. போகணும்னு ஆசையா இருக்கு. அதுவா இருந்தாலும் நம்ம இறங்கும்போது எல்லா வேவும் ஒரே மாதிரி. சாபி ஏய் யூனடா ஓன்லி பண்ணி வச்சிருக்காங்க. கீழே இறங்குறாங்க, படுத்து தான் போட்டு. மச்சான் இப்போ சொல்லு. மச்சான் சம்மர் ரைட்ரா இது. ஆனா இல்ல ஒரு எது பெஸ்ட்னா நம்ம ஊரு போட்டோ வச்சுருவோம். ப்ரோ கொஞ்சம் திரும்பி பாருங்க ப்ரோ. ஒரு டீ-ஷர்ட் இது நைலாண்ட் கிளாத்டா. ஒன்னு மாதிரி சீக்கிரம் எங்கேயும் வச்சிருப்பாங்கன்னு தோணுது. நேம் போடு. ஜூம் பண்றா. அது என்ன தெரியுங்களா? டான்ஜோரா. அப்படியே நம்ம முன்னாடி நிக்கிற லைனை காட்டு. இதுக்கு எவ்வளோ சொன்ன பண்ணோம்? நமக்கு ஃப்ரீ தானே? எனக்கும் ஃப்ரீ தம்பி. எனக்கும் ஃப்ரீ. உங்கள் டிக்கெட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. என்கிட்ட வந்து நீங்க டிக்கெட் அவ்வளோவா செக்கே பண்ணலடா. நம்ம இன்னொன்று கூட எடிட் பண்ணி எடுத்து வந்தாங்க. என் ஃப்ரெண்டு அருமையாக எடிட் பண்ணுவாங்க. இதில் ரெக்கார்ட் ஆகி
புவி உனக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நம்ம ட்ரிப்பு போனோம்னா ஒரு 4 பேருக்கு ஆதார் கார்டை வந்து டிசம்பர் அந்த மந்த்துக்கான பர்த்டே போட்டு எடிட் பண்ணிட்டு 4 பேர் மிச்ச காசு இந்த இருக்கிற 2 ரைடுக்கு 900 ரூபாய் கொடுத்து கூட எவனும் வர மாட்டான். ரொம்ப நேரமா செங்குத்தாவே நிக்க வச்சுக்கலாம்ல அவங்களுக்கு நம்ம தெரியுமாம்மா? அவனுக்கு கீழே இறக்குவானுங்களா அவனுக்கு நம்மள கீழே இறக்குவானுங்களா மாட்டானுங்களா ரிப்பேர் ஆகி நிற்கிதானே யோசனை இருப்பானுங்க. ரிப்பேர் ஆகி நின்று ஜாலியாக இருக்கட்டும். ஆல்ரெடி இங்கே ஒரு 1 hour 1.5 hour ஆயிடுச்சுல நம்ம லைனில் நின்று 1 hour ஆயிடுச்சு. வீக்கெண்டில் வராதிங்க, வீக் டேஸில் வாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த டேஸ் வந்தாலும் கூட்டு நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் லீவ் டேஸில் ஃபுல்லாக போடுறதுக்கு எப்படி பொங்கலை தண்ணி தான் போடுவேன். அப்போ லீவ் டேஸ்லாம் முடிஞ்சிடும். இல்லை மச்சான், அடுத்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அவனை அப்லோட் பண்ணிட்டு அடுத்து இவனை தான். ஓகே தம்பி இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அடிச்சிட போகிறாங்க. வா மச்சான் இப்படி வச்சுருவா மச்சான். அது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. 0.5 தான் வச்சிரு. இப்படி வைக்க நான் திடீர்னு இப்படி காட்டுறேன். திருப்பலாம் முடியாது நடுவில் திருப்பலாம் முடியாது மச்சான் வேண்டாம் மச்சான் வேண்டாம். ஃபோக்ஸ் ஃபைனலி ஏறிட்டோம். ஆனால் என்ன லாஸ்ட் சீட் தான் கிடச்சிது. ஃபர்ஸ்ட்டில் உட்காரணுன்னா அந்த டேக் வாங்கணுமா மச்சான்? இங்கே பிடிச்சிக்கோ. புரியா நான் என்ன பிடிக்கிறதுக்கே 10 பேர் போனா புட்டா. மச்சான் நீ பிடிச்சிக்கோ மச்சான், டைட் பண்ணிக்கோ. ஓகே பாக்ஸ், ரிஸ்க் எடுக்கிறோம். என்ன வசி என்ன வசி தலை சுத்துதா? இப்போ சுத்தும் பார். மச்சான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மச்சான் என்ன பிடிச்சிக்கோ அசிங்கமா கேட்பேன். மம்மி பயமாகுதா மச்சான்? ஹாய் ஃபாக்ஸ், இப்போ தான் டான்ஜோரா முடிச்சுட்டு வந்தோம். அடுத்து வந்து இது என்ன ஆக்டோபஸ் வந்துடும். டான்ஜோரா எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? பயங்கரமாக இருக்குல்ல. ஆனால் 40 to 60 seconds தான். ஆனால் செம்மையாக இருந்தது ரைடு. சம்பவம் ஆச்சு. ஃபோனு பறந்துருக்கோம், பிடிங்கிட்டு போயிடுச்சு. ஜஸ்ட் விசில் பிடிச்சிட்டேன். எப்போ ஆனால் 1 நிமிஷம் அள்ளி தெரிஞ்சிச்சு. வணக்கம் வணக்கம். தெரியலையா? நான் உன்னை எடுக்கவே இல்லையே. எடுக்கிறேன். நாங்கள் பேசி முடிச்சுட்டு வந்துடுறோம். ஃபஸ்ட் அதை உட்காடுறேன். இப்படி உட்காந்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு இப்படி ஊந்துச்சு.
இப்படியே பிடிச்சிட்டாங்க. அது தலையில நிப்பாட்டினா பாரு. அப்போ இங்க எடுத்துட்டு இருந்தது இப்படி வந்துருச்சு மச்சான். இப்படி பிடிக்கிற மச்சான் அந்த போனை. இப்படி பிடிச்சி இப்படி வச்சிட்டேனே. எனக்கு அள்ளி கம்பிச்சு. ஸ்டிக்கு பதில் கையிலே வச்சுருந்துருக்கலாம் போல. கொஞ்சம் அதுதான் தவறாயிடுச்சு. பட் செம்மையாக இருந்துச்சு. அடுத்து ஸ்பின் மில் போகிறோம். இது முடிச்சுட்டு. சரி ஓகே காட்டு. ஸ்பின் மில் இங்கேருந்து தெரியுதா தெரியல. புரியுதா? அடுத்து அங்கே தான் போவோம். ஒரு லூஸ் மச்சான். அந்த வீட்டில் சுற்றணும்டா. எந்த வீடு? இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க மச்சான். அது கட்டி முடிச்சோன்னு சுற்ற விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு ரைடு இல்லைடா, சும்மா ஒரு இதுக்கு தான், ஷோக்காக தான் வச்சுருக்காங்க. பில்லர் என்ன கட்டி முடிக்கல தெரிஞ்சாது ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக இன்னும் நிறையா பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வண்டர்லாவே இல்லைன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதோ ஒரு கம்பெனி. கரெக்டா? இந்த பச்சை கலருக்கு துணி போட்டுருக்காங்களா? இது அது வேறு ஏதோ தனியாக இயங்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஐ திங்க் ஸோ. ஆக்சுவலாக வந்ததுலேருந்தே நாங்கள் இப்போதைக்கு ஒரு ரைடு தான் போயிருக்கோம். டேஞ்சராவை தவிர்த்து எதுவுமே போகல. இதான் 2வது ரைடு. இன்னும் ஸ்பின் மில் போனோம், ரேஞ்சர் போனோம். பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா 6 o'clock க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கான். அதான் இல்லை, இது என்ன பண்ணோம்னா அப்போ ஒரு ரைடுக்கும் டைம் கம்மி பண்ணுவோம். இதில் வேறு அந்த ஃபாஸ்ட் டேக்னு ஒன்று கொடுத்துட்றானுங்க. அதை வாங்கிட்டு இவனுங்க பண்ணுற அலப்பறை இருக்கு. ஐயோ, கடைசி எங்கெல்லாம் நாங்கள் ஏறலான்னு கரெக்டாக போய் நிற்கிறோமோ அதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து அவங்க ஏறி போயிடுறாங்க. அதனாலேயே லேட் ஆகிடுது எல்லா இடத்துலையும். அங்கேருந்து யாரும் நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க. அதை லாக் பண்ணுறாங்க. இவங்க என்ன கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஓகே, ரைடு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே ஜாலியாக தான் இருக்குது. ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்குது மச்சான். நல்லா தான் இருக்குதுல்ல ஃபோக்ஸ், நல்லா தான் இருக்கு. நல்லா ஜம்ப் பண்ணி மச்சான். இப்போ மச்சான் இப்போ ரிவர்ஸில் போகுது மச்சான். நல்லா குழந்தைங்க மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஜாலியாக இருக்கு. இப்போ ஏறுற மாதிரி ஆனால் ஜாலியாக இருக்கு போக்ஸ். இது ஜாலியாக இருந்ததுல அங்கே பாரு ஸ்பின் மில்ல. அடுத்தவன் தான் ஏதோ பேக்லாம் இருக்குடா. இது இன்னும் முடியலையாடா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது பாக்ஸ் இது வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம வாங்க. ஒரு சின்ன பசங்க ரேஞ்சுக்கு நம்மளை கூப்பிட்டு போகுது. நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. சின்ன வயசுலலாம்